வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். கடந்த வாரம் அதாவது தங்கத்தோட விலை வரும். ஸோ, இன்னைக்கு தங்கத்தோட விலை வரும். ஸோ, தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, சரியுதா, ஏறுதா, இறங்குதா? ஸோ, தங்கம் அடக்க சரியான நேரமா? ஸோ, வெள்ளியில வந்து ஆர்வம் காட்டுறாங்களா மக்கள் அப்படின்னு ஏகப்பட்ட விஷயத்த நம்ம இந்த வீடியோல பார்க்குறோம். நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருக்கும் பட்சத்தில ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண லைக்க போடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கடந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா, 3000 வரை சரிந்து தங்கத்தோட விலை இன்று வந்து பார்த்தீங்கன்னா உயர்ந்திருக்கு. அதாவது உயர்ந்திருக்கா இன்றைய நிலவரம் நாம இப்ப பார்க்குறோம். ஸோ, சென்னையில வந்து பார்த்தீங்கன்னா, இன்று தங்கத்தோட விலை மட்டும் கிடையாதுங்க. ஒரு சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 73,680 வந்து பார்த்தீங்கன்னா, விற்பனை செய்யப்படுது. ஸோ, இது உலக பொருளாதாரத்தில நிலவும் ஏற்ற இறக்கங்கள வந்து பார்த்தீங்கன்னா பொறுத்து தங்கத்தோட விலை ஒவ்வொரு நாளும் நிர்ணயிக்கப்பட்டு வருகிறதாங்க. அந்த வகையில சர்வதேச பொருளாதார சூழ்நிலையில அமெரிக்க டாலருக்கு நிகராக இந்திய ரூபாயும் வந்து பார்த்தீங்கன்னா, மதிப்பிட்டு உள்ளார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ, பல காரணிகள் தங்க விலை உயர்ந்து முக்கிய பங்கு அளிச்சுட்டு இருக்கு. ஸோ, அந்த விஷயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, ரஷ்யா, உக்ரைன் மோதல் வந்து பார்த்தீங்கன்னா, மத்திய கிழக்கு நிலவரம், பதற்றம், ட்ரம்பின் சில அதிரடி நடவடிக்கை உள்ளிட்ட பல காரணங்களால சர்வதேச அளவில பொருளாதாரம் ஸ்திரத்தன்மை இல்லாம இருக்கு. ஸோ, இதனால முதலீட்டாளர்கள் பாதுகாப்பு கருதி பலரும் தங்கத்தில முதலீடு செஞ்சு வராங்க. ஏற்கனவே தங்கம் என்பது தற்போது சாமானிய மக்களுக்கு எட்டாக்கனியா தான் இருக்கு. ஸோ, இந்த நிலையில ஜூலை மாதத்த பொறுத்தவரைக்கும் தங்கத்தோட விலை உயர்வதும் பின்னர் குறைவதும் ஏற்ற நிலையே நீடித்து வருகிறது. அந்த வகையில கடந்த வாரம் தங்கத்தோட விலை சரசரவென குறைஞ்சிருக்கு. இதனால கடந்த வாரம் மட்டும் கிடையாதுங்க. சுமார் 3000 என்ற அளவுக்கு தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, விலை குறைந்திருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. ஸோ, இந்த நிலையில தங்கம், வெள்ளி நிலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மட்டும் கிடையாதுங்க. விற்பனையும் செய்யப்பட்டு வராங்க. அதன் அடிப்படையில தான் 22 கேரட் 1 கிராம் தங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 9,160 விற்பனை ஆயிட்டு வருது. ஸோ, இதனால ஒவ்வொரு சவரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 73,680 வந்து விற்பனை செஞ்சுட்டு வராங்க. அதேபோல இன்னைக்கு வெள்ளியோட விலை ஏற்றம் மட்டும் இல்லாம, அதன்படி 1 கிராம் வெள்ளி 126க்கு வந்து விற்பனை செய்யப்பட்டு இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, 1 கிலோ வெள்ளி 1200 இது சாரி 1,20,000 வந்து ரூ. 26,000 வந்து பார்த்தீங்கன்னா, விற்பனை செய்யப்பட்டுருக்காங்க. ஸோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதிக அளவுல இந்த வெள்ளிய அதிகமா வாங்குறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, 1 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வெள்ளியோட விலை அதிக அளவுலாம் கிடையாதுங்க. வெறும் ஒரே 1 கிராம் பார்த்தீங்கன்னா, ரூ. 118 இருந்துச்சு. ஸோ, இந்த 1 மாசத்துல கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 8க்கு மேல ஏறியிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ, தங்கத்துக்கும் வெள்ளிக்கும் நம்ம ஈடு கட்டி பார்க்குறப்ப, வெள்ளி அதிக அளவுல ஏறிட்டு தான் இருக்கு. ஸோ, வெள்ளி மேல மக்கள் இன்ட்ரெஸ்ட் காட்டுறதுனால, நீங்க வெள்ளி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பா எடுக்கலாம். ஸோ, வெள்ளி வந்து பார்த்தீங்கன்னா, என்னைக்குமே வந்து அதிகரிச்சுட்டு தான் போகும். ஸோ, தங்கம் கூட ஏற்றம் இறக்கம் இருக்கும். வெள்ளி கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, முதலீடு பண்ணலாம் அப்படின்னு சில நிறுவனர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ, உங்களோட கருத்துக்கள கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க. நன்றி, வணக்கம். தேங்க் யூ.